அப்புறம் குட்டி, ஆ. இந்த பொண்ணத்தான் அந்த கோமலவள்ளியை தான் நான் கட்டணும்னு நீ ஒத்த காலில் பிடிவாதமா நின்னதுனாலதான் இப்ப பொண்ணு பார்க்க வந்துகிட்டு இருக்கேன். மத்தபடி பொண்ணு வீட்டுக்காரங்க உடனே கல்யாணம் வச்சுக்கலாம் அப்படி இப்படின்னு ஏதாவது சொன்னாங்கன்னு வச்சுக்கோ, நம்ம அதுக்கெல்லாம் இடம் கொடுத்துடவே கூடாது குட்டி. ஏன்டா அண்ணா குட்டி? வீட்டுல ஏற்கனவே ஒரு கல்யாணம் பெண்டிங்ல நிக்குதே, எதுக்காக? ஆமா, வெண்ணிலாவுக்கு குழந்தை பிறக்கணுங்கிறதுக்காக. அதே மாதிரி என் தங்கச்சியும் கன்சீவா இருக்கால்ல. யாரா அண்ணா குட்டி அது? நீதான் குட்டி. ஆமா, என்ன? ஆமா, அதான் சொல்றேன். இப்ப பொண்ணு வீட்டுக்காரங்க அடுத்த முகூர்த்தத்திலேயே கல்யாணம் வச்சுக்கணும்னு சொன்னாங்கன்னு வை, நம்ம கொஞ்சம் பிகு பண்ணிட்டு ரொம்ப பிடிவாதமா தான் இருந்துடணும். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். என்ன, என் தங்கச்சிக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் கல்யாணம், அது வரைக்கும் வெயிட் பண்ணனா வெயிட் பண்ணுங்க, இல்லாட்டி நாங்க வேற பொண்ணை பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிடுவோம். உங்க அண்ணனுக்காக பொண்ணு ஒரு வருஷம் பக்கம் காத்திருந்தா ஒண்ணும் தப்பு இல்லையில. தப்பு இல்ல, ஆனா பொண்ணு வெயிட் பண்ணுமா? ஏன்னா 6 மாசத்துக்கு முன்னாடியே நம்ம ஜாதகம் கொடுத்து கல்யாண பேச்ச ஆரம்பிச்சோம். அப்ப என்ன சொன்னாங்க? இன்னும் 6 மாசம் கழிச்சுதான் நாங்க பார்க்க ஆரம்பிக்க போறோம்னு சொல்லிட்டாங்க. இப்பயும் நம்ம ஏதாவது தடங்கல் பண்ணோம்னு வை, அவங்க வேற மாப்பிளைய பாத்துக்கிட்டு போனாலும் போயிருவாங்க. அப்படியா சொல்ற? ஆமா, இந்த காலத்துல பொண்ணு கிடைக்கிறதெல்லாம் எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? குட்டி, இப்ப உனக்கு குழந்தை பிறக்காம கல்யாணம் பண்ண முடியாதுலடா. குட்டிமாவுக்கும் கார்த்திக்கும் பரிசம் போட்ட மாதிரி உங்க 2 பேருக்கும் பரிசம் போட்டுக்கிடுவோம். நீங்க ஒரு வருஷம் போல நல்லா லவ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் கல்யாணத்தை வச்சுக்கிடுவோம். அப்படிங்கறியா? நான் லவ் பண்ற அளவுக்கு அந்த பொண்ணு ஒருத்தா இருக்குமா? என் வீட்டுக்காரர் சொன்ன மாதிரி நீ ரொம்ப பேசுறேன்னு நினைக்கிறேன். இவ்வளவு நேரம் நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்த, திடீர்னு எதுக்கு அவனுக்கு சப்போர்ட் பண்ற? இல்ல, என் வீட்டுக்காரர் எப்பவுமே கொஞ்சம் நியாயமா தான் பேசுவாரு. அவர் பேச்ச நம்ம காதுல வாங்கணும். நீ பொண்ணு வீட்டுக்காரங்க கிட்ட கொஞ்சம் அடக்க ஒடுக்கமாவே பேசு, அதான் நல்லது. நீ என்கிட்டயும் மாப்பிள்ள கிட்டையும் பேசுற மாதிரி குதிச்சு குதிச்சு பேசாத. குட்டி, நான் என்ன சாதாரண மாப்பிளையா? ஃபாரின் மாப்பிள்ள குட்டி, கோடீஸ்வரன்டா. இங்க பாரு, உனக்கு பொண்ணு வேணும்னா நீ கொஞ்சம் இறங்கிதான் போகணும். என்ன? சரி சரி, பாப்போம், அங்க போயிட்டு பாப்போம். அண்ணா குட்டி, பொண்ணை பார்த்த ஜோர்ல ரிங்டோனை எதுவும் மாத்திராதடா. மாத்த மாட்டேன் குட்டி, எப்பவும் எனக்கு நீ ஒருத்தி தான் தங்கச்சி, அந்த ரிங்டோன் மட்டும்தான் என் போன்ல இருக்கும், சரியா? சரி. நீ ஒண்ணு கவனிச்சிருக்கியா? என் வீட்டுக்காரர் ரிங்டோன்ல எப்பவுமே என் பேர்ல ஆரம்பிக்கிற மாதிரி தான் இருக்கும். கவனிச்சிருக்கேன். ஆமா, அதென்ன, உன் வீட்டுக்காரன் மட்டும் உன் பேர்ல ஆரம்பிக்கிற மாதிரி ரிங்டோன் வைக்கணும், உன் அண்ணன்காரன் மட்டும் அவ பொண்டாட்டி பேர்ல ஆரம்பிக்கிற மாதிரி ரிங்டோன் வைக்க கூடாதா? பொண்ணு பார்க்க போகும்போதே நாத்தனார் புத்திய காட்டுற பத்தியா குட்டி நீ? அப்பனா நீ அந்த ரிங்டோனை மாத்திடுவியா? சேச்சே, அப்படியெல்லாம் நான் என்னைக்குமே பண்ண மாட்டேன். இந்த கம்ச பிரபுவுக்கு எப்பவுமே ஒரே மூச்சு ஒரே பேச்சு. என் செல்ல அண்ணா குட்டி. அதுவும் இல்லாம குட்டி, உன் பேர்ல 100கணக்கான பாட்டு இருக்கு, அதுல பிடிச்சதா ஏதாவது ஒன்னு செலக்ட் பண்ணி உன் வீட்டுக்காரர் ரிங்டோனா வச்சிருக்கலாம். ஆனா அந்த கோமலவள்ளி பேர்ல ஏதாவது ஒரு பாட்டு இருக்கா சொல்லு, ரிங்டோன் வைக்கிற மாதிரி? இருக்காதா? அதெல்லாம் ஒரு பேரு, அந்த பேர்ல ஒரு பாட்டு இருக்குமா, அந்த பாட்டை நான் ரிங்டோனா வைப்பனா? என்ன குட்டி நீ? இருக்காது. என்ன இருக்காது? இருக்க கூடாது. ஆனாலும் இந்த அவங்கள நம்பவே முடியாது. யார குட்டி? ஒண்ணுமில்ல, நீ ரோட்டை பார்த்து வண்டியை ஓட்டு. யார சொல்ற? ஒண்ணுமில்ல. உனக்கு அந்த மாதிரி எல்லாம் ஒரு பாட்டு கிடைக்கவே கூடாது. நீ ரோட்டை பார்த்து வண்டியை ஓட்டு. கிடைச்சா தானே ரிங்டோன் வைப்ப. ரோட்டை பார்த்து ஓட்டு. பயப்படாத குட்டி, பயப்படாத. அப்புறம் தம்பி என்ன பண்றீங்க? இந்த உங்க வீட்டு ஹால்ல உட்காந்துருக்கேன். அத கேட்கல தம்பி, என்ன வேலை பாக்குறீங்கன்னு கேக்குறேன். நான் இங்கதான் சென்னையில ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி வச்சிருக்கேன், அது போக ஃபாரின்ல ஒரு கம்பெனி இருக்கு, அதுவும் இல்லாம ஒரு ட்ரஸ்ட் ஒண்ணு நடத்திட்டு இருக்கேன், அதை என் தங்கச்சி தான் பாத்துக்கிறா. இந்த பிள்ளை தானே? தெரியும். மரகதம்மாவோட மூத்த மருமக தானே? ஆமாங்க தாத்தா. அம்மா, என்ன கோட் சூட் எல்லாம் போட்டு வந்திருக்கீங்க? இது விசேஷமா? விசேஷம் தான், பொண்ணு பார்க்க வந்திருக்கேன்ல. ஓ, பொண்ணு அதுக்கு தானா இப்படி கோட் சூட்டோட வந்திருக்கீங்க? என் பேத்தியும் தான் இருக்காளே, நான் போட்ட சுடிதாரோடவே வருவேன்னு ஒரே பிடிவாதம். அப்புறம் நான் தான் அப்படியெல்லாம் வந்து நிக்கிறது முறை கிடையாது, போய் ஒரு சேலையை கட்டிட்டு வான்னு சொல்லி அனுப்பி விட்டேன். கட்டிக்கிட்டு இருக்கா, மணிக்கணக்கா கட்டிக்கிட்டு இருக்கா. பரவாயில்ல, ஒரு பழைய சுடிதாரோட வந்து நின்னா கூட ஓகே தான், நான் பிடிக்காதுன்னு சொல்லவே மாட்டேன். ஏன்னா என் தங்கச்சி இந்த பொண்ணை தான் கட்டணும்னு ஒரே சாதனையா சொல்லிட்டா. சோ உங்க பேத்தி எப்படி இருந்தாலும் சரி, அவளுக்கு நான் வாழ்க்கை கொடுத்தே தீர்வேன். அண்ணா குட்டி, கொஞ்சம் அடக்கி வாசிடா. இந்த இருங்க வர சொல்றேன், ரெடியா இருப்பான்னு தான் நினைக்கிறேன். கோமோ அண்ணா குட்டி, பைசன் கொஞ்சம் அடங்கி இருடா. பயப்படாத குட்டி. என்ன பயப்படாத? நான் இப்ப அவளை கூப்பிட்டேங்கிறதுக்காக அவ பக்கம் சாஞ்சிருவேன்ல அர்த்தம் கிடையாது. எனக்கு எப்பவும் நீ ஒருத்தி தான், சரியா? வர்றவ யாரா இருந்தாலும் உனக்கு அடுத்துதான். அதுக்கு சொல்லல, கொஞ்சம் அடக்க ஒடுக்கமா இரு. சரி. பொண்ணுக்கு உன்னைய பிடிக்கணும், உனக்கும் பொண்ணை பிடிக்கணும். நான் சொல்றேங்கிறதுக்காக எல்லாம் நீ கல்யாணம் பண்ண கூடாது. ஓகே வரட்டும், பாப்போம். அமைதியா இரு.
வாடா வாடா கோமு வாடா. அண்ணா குட்டி பொண்ணு வந்துருச்சு. கோமள பள்ளி பள்ளி கண்களால் கொல்லும் பிள்ளை விரும்பி நான் நிற்க சொல்லி வச்சு விடலா பள்ளி. சோழிய முடிச்சுட்டானுங்கல்ல, அப்ப குடும்பமே சேர்ந்துதான் கூட்டுச்சதி பண்ணியிருக்கானுங்க. இதுக்கு என் தங்க குச்சியும் உடந்த. அண்ணா குட்டி பொண்ணு பிடிச்சிருக்கா பாரு. நீ இருடி, வெளியே வா, உனக்கு இருக்கு வா. கோமு, மாப்பிள்ளைக்கு வணக்கம் சொல்லுமா. நல்லா பாத்துக்கோ, இதுதான் மாப்பிள்ள. அவள்லாம் நல்லா தான் பாத்துருக்கா. நான் தான் தம்பி, இதான் என் பேத்தி கோமு, கோமலவள்ளி. கோமள பள்ளி பள்ளி கண்களால் கொல்லும் பிள்ளை. உங்க மாப்பிள்ளையோட ஹாஸ்பிட்டல்ல தான் வேலை பாக்குறா. தெரியுங்க தெரியும், பாத்திருக்கேன். பாத்திருப்பீங்க. எப்ப பார்த்தாலும் நோட்டு பேனாவும் கையுமா ஹாஸ்பிட்டல்ல சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருப்பா. பம்பரமா வேலை பாப்பா. ஹாஸ்பிட்டலுக்குள்ள நுழைஞ்சா இவ முகத்துலதான் முழிக்கிறாப்புல இருக்கும். அந்த அளவுக்கு ஹாஸ்பிட்டலையே சுத்தி சுத்தி வருவான்னா பாருங்களேன். கரெக்டு தான். ஹாஸ்பிட்டலுக்குள்ள நுழைஞ்ச உடனே முதல்ல இவ முகத்துலதான் முழிச்சேன். அப்ப கூட கையில நோட்டும் பேனாவும் வச்சுக்கிட்டு தான் இருந்தா. அதை பார்த்தாவது நான் புரிஞ்சுக்கிட்டு இருக்க வேண்டாமா? ஆனாலும் எம்கே, நீ இருடா, வீட்டுக்கு வந்ததுக்கு இருக்கு உனக்கு. நான் தான் முட்டாள்தனமா ஒரு வேலை பார்த்திருக்கேன்னா குடும்பமே சேர்ந்து என்னை முட்டாளாக்கி பார்த்திருக்கீங்க இல்லடா. இதுக்கு முதல்ல பிள்ளையார் சொல்லி போட்டவ இந்த நிக்கிறாளே இவதான். இவளை பார்த்த உடனே நான் இவ பேரை சொல்லிதான் கேட்டேன். ஆனா இவ என்ன சொன்னா, அவ இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கே வரல, லீவுன்னு சொல்லிட்டா. ஆரம்பிச்சு வச்சது இவதான். என்ன தம்பி, அப்படியே திகச்சு போய் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? கோமு அழகுல எங்க அண்ணன் மயங்கிட்டான். என்னம்மா நீ என்ன சொல்ற? நான் அவர்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். இவ சாதாரணமா பாக்குறதே எனக்கு முறைக்கிற மாதிரியே தெரியுது. முறைக்கிறாளா நார்மலா பாக்குறாளா? இருந்தாலும் முறைச்சாலும் பரவாயில்ல, நம்மளே ஆரம்பிச்சு வைப்போம். ஹாய். அது ஏதோ என்கிட்ட தனியா பேசணும்னு சொன்ன. நான் என்ன பேச போறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு எப்படி தெரியும்? ஆனாலும் நீதான் கோமலவள்ளின்னு நீ கூட என்கிட்ட சொல்லல பத்தியா? நீங்க கேட்கற விதத்துல கேட்டிருந்தா நான் சொல்லியிருப்பேன். அன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்குள்ள நுழைஞ்சதும் கோமலவள்ளியை பார்க்கணும், அவங்க இருக்காங்களான்னு கேட்டிருந்தா நான் தான் கோமலவள்ளின்னு சொல்லி இருந்திருப்பேன். ஆனா நீங்க எப்படி கேட்டீங்க? கேள்வி எப்படி வருதோ அதே மாதிரி தான் பதிலும் வரும். ஓ, அப்போ இதை ஆரம்பிச்சு வச்சது நான் தான் சொல்றேன். கண்டிப்பா. ஆனா உங்களுக்கு ரொம்ப தன்னடக்கம் சார், அன்னைக்கே நான் சொன்னேன். எதுவா இருந்தாலும் டைரக்டா பேசு. ஓகே, உங்களுக்கு ரொம்ப தற்பெருமை சார். ஏதோ கொஞ்சம் தப்பா பேசிட்டேன் தான், அதுக்கு வேணா சாரி. அதுக்காக சரி, இப்ப என்ன சொல்ல வர்ற? நான் என்ன சார் சொல்லணும்? பொண்ணு பார்க்க வந்திருக்கேன், தனியா பேசணும்னு சொல்லி கூப்பிட்ட. என்ன பேச போற? மலர் மேம் கூட வந்திருந்தீங்க, அதனாலதான் அங்க வச்சு எதுவும் பேச வேண்டாம்னு சொல்லி தனியா கூட்டிட்டு வந்தேன். ஏன், என்னாச்சு? என் தங்கச்சி கூட வந்ததுனால என்ன? இல்ல, ஆக்சுவலா உங்களை நான் பொண்ணு பார்க்க வர வேண்டான்னு தான் எங்க தாத்தா கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். எங்க தாத்தா தான் பிடிவாதமா வர வச்சுட்டாரு. ஒய் 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 ஒய். ஏன்னா எனக்கு உங்களை பிடிக்கல சார். அதை வீட்டுக்கு வர வச்சு பிடிக்கலன்னு எதுக்கு சொல்லணும்? வர வேண்டான்னே சொல்லிட்டா எல்லாருக்குமே மனசு கஷ்டம் இல்லாம போயிரும்ல, அதுக்காக தான் அப்படி சொன்னேன். பட் எங்க தாத்தா புரிஞ்சுக்கல. அதெல்லாம் இருக்கட்டும், என்ன ஏன் பிடிக்கல? என்ன பிடிக்காததுக்கு என்ன ரீசன் இருக்கு? ஏதாச்சும் ஒண்ணு சொல்லு பார்க்கலாம். ஒண்ணு இல்ல, 1000 ரீசன் சொல்லுவேன். ஆனா பிடிச்சிருக்குன்னு சொல்றதுக்கு ஒரு ரீசன் கூட கிடையாது. 1000 ரீசனா? எங்க அதுல ஒண்ணு சொல்லு பாப்போம். சொல்றேன் கேட்டுக்கோங்க. உங்களுக்கு பொண்ணுங்களை ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நடத்துறதுக்கு தெரியல. யாரா இருந்தாலும் உங்களுக்கு கீழே தான் வச்சு நீங்க பாக்குறீங்க. அது எந்த பொண்ணா இருந்தாலும் சரிதான், நானா இருந்தாலும் சரி, உங்க தங்கச்சியா இருந்தாலும் சரி. ஓ, வேற வேற என்ன நிறைய இருக்கு. அதெல்லாம் எதுக்கு ஒன்னா சொல்லி உங்க மனசை கஷ்டப்படுத்தணும்? எங்க தாத்தாவுக்கு உங்களை பத்தி ஒன்றும் தெரியாது, உங்க குடும்பத்தை பத்தியும் ஒன்றும் தெரியாது. அதான் தெரியாம பொண்ணு பார்க்க வர சொல்லிட்டாரு. தெரிஞ்சா அவரே வேண்டான்னு சொல்லிடுவாரு. அவருக்கு என்னன்னா நீங்க கேஎஸ் சாரோட மச்சான், அதனால சரி பொண்ணு பார்க்க வாங்கன்னு சொல்லிட்டாரு. மற்றபடி உங்களை பத்தி தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா வேண்டான்னு தான் சொல்லியிருப்பாரு. இப்ப என்ன பத்தியும் என் குடும்பத்தை பத்தியும் தப்பா நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? என்ன சார் தெரியாத மாதிரி கேக்குறீங்க? இல்ல தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களா? உங்க குடும்பம் மொத்தமும் இப்ப ஜெயில இருக்கு. அவங்களோட சொத்துக்கள் எல்லாமே கவர்மெண்டோட கஸ்டடியில இருக்கு. அதுக்கு என்ன ரீசன்னு ஊருக்கே தெரியும், நியூஸ் பேப்பர்ல எல்லாம் வந்திருக்கு. ஆனா உங்களுக்கு தெரியாதது எனக்கு ஆச்சரியமா தான் இருக்கு. ஹலோ மிஸ், அவங்க பண்ண தப்புக்கு நான் என்ன பண்ணுவேன்? அவங்க இந்த மாதிரி எல்லாம் ஒரு தப்பு பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னு எனக்கு தெரியாது. இப்படி சொல்றதே ஒரு தப்பு தான் சார். நீங்க ஒரு ஆம்பளை, ஒரு பிசினஸ் மேன், ஃபாரின்லயே இருந்தாலும் இங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுங்கிறத பத்தி கொஞ்சம் கூட தெரிஞ்சுக்காம இருக்கிறதே ஒரு தப்பு தான். இப்படிப்பட்ட ஒரு ஆளு எப்படி பிசினஸ்ல சக்சஸ்ஃபுல்லா வர முடியும், வந்திருக்க முடியும்? ஆனா நீங்க வந்திருக்கீங்கன்னா அப்ப அதுக்கு என்ன ரீசன்?
பிசினஸ் பண்றதுன்னா என்ன சாதாரண விஷயமா? 9 to 5 ஆஃபீஸ் போயிட்டு வர மாதிரி விஷயமா? 24 ஹவர்ஸும் முழிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி இருந்தா தான் பிசினஸ்ல சக்சஸ்ஃபுல்லா வர முடியும். நீங்க அப்படி சக்சஸ்ஃபுல்லா வந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு விழிப்புணர்வு இருக்குன்னு அர்த்தம். அப்ப அதுல காட்டுற ஒரு விழிப்புணர்வை உங்க குடும்பத்து மேல ஏன் காட்டல? அப்போ உங்க குடும்பம் எப்படி போனா எனக்கு என்னன்னு தான் நீங்க ஃபாரின்ல இருந்திருக்கீங்க, அப்படித்தானே? அப்படியெல்லாம் இல்ல. ஏன் அவங்க மேல உள்ள நம்பிக்கை கூட காரணமா இருக்கலாம்ல. அப்படின்னா அது கண்மூடித்தனமான நம்பிக்கையா கூட இருக்கலாம்ல. பெத்த அப்பாவும் அண்ணனும் தப்பு பண்ணுவாங்கன்னு யாராவது நம்புவாங்களா? இல்ல நினைச்சு கூட பாப்பாங்களா? கரெக்ட் சார். நீங்க ஒரு படிச்சுக்கிட்டு இருக்கிற ஸ்டூடெண்டா இருந்திருந்தா இல்ல ஒரு சாதாரண எம்ப்ளாயியா இருந்திருந்தா நீங்க சொல்றத நானும் ஒத்துக்கிறேன். ஆனா நீங்க ஒரு பிசினஸ்மேன். உங்களோட பிசினஸ்க்கு பணம் அங்க இருந்து தான் வந்திருக்கு. அப்ப அதுக்குண்டான சோர்ஸ் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா? அப்ப காசு கிடைச்சா போதும்னு சொல்லி தான் நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. நீ எங்க சுத்தி எங்க வர்ற? நான் கரெக்டான கொஸ்டின் தான் கேட்டிருக்கேன். உங்களுக்கு ரிப்ளை கொடுக்க முடியலன்னா கொஸ்டின் தப்புன்னு சொல்லாதீங்க. இல்ல, எங்க அப்பாவை நான் நம்பினேன். அவர் கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அப்படி நினைச்சுதான் நான் அந்த பணத்தை வாங்கினேன். சரிங்க சார், நீங்க நம்புனீங்க. உங்க அப்பா உங்க அண்ணன் நம்பிதான் ஆகணும். நம்புனீங்க சரி. ஆனா அவங்கள பத்தி ஒரு நியூஸ் வருது, பேப்பர்ல வருது, டிவியில வருது, எல்லாத்துலயும் வருது. அப்ப கூட உங்களுக்கு சந்தேகப்படணும்னு தோணலைன்னா நீங்க என்ன ஒரு பிசினஸ்மேன்? நீங்க என்ன ஒரு மனுஷன் முதல்ல? ஓ, அதெல்லாம் என் தப்பு தான். இப்ப அதுக்கு நான் என்ன பண்ணணும்? அதுக்கும் இப்போ இதுக்கும் என்ன சம்பந்தம்? எனக்கு சத்தியமா புரியல. அதுக்கும் இதுக்கும் ஒன்றும் சம்மந்தம் இல்லை சார். எனக்கு உங்களை பிடிக்கலன்னு சொல்றேன். அதுக்கு காரணம் கேட்டீங்கல்ல, அதைத்தான் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கேன். எனக்கு வரப்போற ஹஸ்பண்ட் பிஸ்னஸ் பண்ணணும், லட்ச லட்சமா சம்பாதிக்கணும்லாம் நான் ஆசைப்படலை. கொஞ்சம் நல்லவராக இருக்கணும், என்ன புரிஞ்சு நடந்துக்கணும், எனக்கு மரியாதை கொடுக்கணும், அவ்வளவுதான் என்னோட ஆசை. நான் உன்னை புரிஞ்சு நடந்துக்க மாட்டேன்னு சொல்றியா? அதைத்தான் இவ்வளவு நேரம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன். உங்களால உங்க ஃபேமிலியில இருக்கிறவங்களையே புரிஞ்சுக்க முடியல, புதுசா வர்ற என்ன எப்படி புரிஞ்சுக்குவீங்க? ஓ, அதுக்கு தான் இவ்வளவையும் சொன்னியா? சரி, நான் உன்னை ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நடத்த மாட்டேன்னு நினைக்கிறியா? இது வரைக்கும் நடத்தினது இல்லையே. இல்ல, என்னை பத்தி உனக்கு அவ்வளவா தெரியாது. நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. நான் உங்களை பத்தி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமா? அப்போ அதான் சொல்லிட்டே இவ்வளவு நேரம் சொன்னேன். இங்க பாருங்க சார், நான் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்ல இருக்கேன். ஒரு ஹியூமன் எந்த நேரத்துல எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க, அவங்களோட மென்டாலிட்டி எப்போ எப்படி இருக்குங்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஓஹோ, எனக்கு ஒரு டவுட். என்ன? என் சின்ன மாப்பிள்ள எம்கே சொல்லி கொடுத்து தானே நீ இப்படி எல்லாம் பேசுற? ஏன் எனக்கு சுயமா யோசிக்க தெரியாதா? எம்கே என்னோட ஃப்ரெண்டு தான், இன்னைக்கு நேத்து இல்ல, ஸ்கூல் படிக்கிற காலத்துல இருந்தே ஃப்ரெண்டு தான். அவனுக்கு அவனோட விஷயத்துல அடுத்தவங்க தலையிட்டா பிடிக்காது, யார் சொல்றதையும் கேட்க மாட்டான். அதே மாதிரி அவனும் அடுத்தவங்க விஷயத்துல தலையிட மாட்டான். அவனோட ஃப்ரெண்டு நானும் அப்படித்தான். எனக்கும் அடுத்தவங்க விஷயத்துல தலையிடவும் பிடிக்காது, என் விஷயத்துல அடுத்தவங்க தலையிட்டாலும் பிடிக்காது. அது எம்கேவா இருந்தாலும் சரிதான். ஒரு ஃப்ரெண்டா அப்பப்போ அவனுக்கு அட்வைஸ் பண்ணுவேனே தவிர அதை அவன் கேட்டே ஆகணும்னு நான் பிடிவாதம் பிடிக்க மாட்டேன். அவனும் கேட்க மாட்டான், அது வேற விஷயம். அதே மாதிரி தான் நானும். எனக்கு என்ன தோணுதோ அதைத்தான் நான் செய்வேன். ஓ, அப்ப அவன் ஒன்னும் சொல்லல? அவன் சொல்லல, சொல்லவும் மாட்டான். சொன்னாலும் நான் கேட்கவும் மாட்டேன். என்னோட லைஃப்ல எனக்கு என்ன வேணும் வேண்டாங்கிறத நான் தான் முடிவு பண்ணணும். சரி, இப்ப முடிவா என்னதான் சொல்ல வர்ற? எனக்கு உங்களை பிடிக்கல சார், அதைத்தான் சொல்ல வர்றேன். நீங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க. இப்படி பட்டுன்னு மூஞ்சில அடிச்சாப்ல பிடிக்கலன்னு சொல்ற? மூஞ்சில அடிச்ச மாதிரி எல்லாம் சொல்லல, என்னோட விருப்பத்தை சொல்றேன். உங்களுக்கு நான் வேணா ஒரு ஹெல்ப் பண்ணட்டுமா? என்ன? இப்ப நம்ம உள்ள போவோம். போனதும் எங்க தாத்தா என்ன பேசிட்டீங்களான்னு கேட்பாரு. நம்ம 2 பேரும் பேசிட்டோம்னு சொல்லுவோம். உங்களுக்கு என் பேத்தியை பிடிச்சிருக்கான்னு உங்ககிட்ட கேட்பாரு. நீங்க என்னை பிடிக்கலன்னு சொல்லிருங்க. ஏன், எதுக்கு அப்படி சொல்லணும்? இல்ல, நான் உங்களை பிடிக்கலன்னு சொல்லிட்டா அது உங்களுக்கு கொஞ்சம் கௌரவ குறைச்சலா இருக்கும்ல. அதுவே நீங்க என்ன பிடிக்கலன்னு ரிஜெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அது கெத்தா இருக்கும்ல, அதுக்கு தான். பட் எனக்கு இவளை பிடிச்சிருக்கு. ஆனா இது ரொம்ப பேசுறாளே. ஏற்கனவே நம்ம வீட்டுல 2 அடங்காத பிசாசுங்க இருக்கு, அதுல இவளும் சேர்ந்தான்னா? என்ன சார், நான் சொல்ற மாதிரி பண்ணிக்கலாமா? இல்ல, அது சரி, ஓகே. சரி, அப்ப போலாம். என்ன இப்படி பொசுக்குன்னு கிளம்பிட்டா? கொஞ்சமாவது மதிக்கிறாளா என்னைய? இல்ல இந்த ஊர்ல பொண்ணுங்கள்லாம் இப்படித்தான் இருப்பாங்களா? இந்த காலையில தூங்கி எந்திரிச்சதும் காலை தொட்டு கும்பிட்டு தாலி எடுத்து கண்ணில் ஒத்திக்கிட்டு வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி பொண்ணுங்கள்லாம் இப்ப எங்க போயிட்டாங்க? கூகுள்ல போய் செக் பண்ணணும். அண்ணா குட்டி, என்னாச்சு? பேசிட்டீங்களா? பொண்ணு பிடிச்சிருக்கா? என்னத்தே கோமு, மாப்பிள்ள என்ன சொல்றாரு? பிடிச்சிருக்கா மாப்பிள்ளைய? முதல்ல அவர்கிட்ட கேளுங்க தாத்தா. கேட்டுருவோம். உன்னை பிடிச்சுதானே பொண்ணு பார்க்கவே வந்திருக்காரு. என்ன முன்ன பின்ன தெரியாதவங்களா? என்ன தம்பி, என் பேத்திய பிடிச்சிருக்கா? அது தாத்தா, எனக்கு என்னமோ இந்த கல்யாணம் சரிப்பட்டு வரும்னு தோணல. என்ன சொல்றீங்க தம்பி? இல்ல தாத்தா, எனக்கும் இந்த பொண்ணுக்கும் செட் ஆகாது. எங்களோட மைண்ட் செட் 2 பேருக்கும் வேற மாதிரி இருக்கு. நாங்க கிளம்புறோம்.
ஏய் அண்ணா குட்டி என்னடா? கிளம்பு வா. ஏய் பைசன் என்னது இது இப்படி சொல்ற? எல்லாம் போகும்போது சொல்றேன், வா கிளம்பு. மூஞ்சி பாரு போடா. தாத்தா நாங்க வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா சொல்லட்டுமா தாத்தா? சரிம்மா சரி. நீ வீட்டுக்கு வா, உனக்கு இருக்கு. கோமு போயிட்டு வரேன் கோமு. ஓகே மேம். நீ வா வா. என்ன கோமு இப்படி பேசிட்டு போறாரு? உன்னை பிடிக்கலன்னு சொல்றதுக்கு இப்ப என்ன காரணம் இருக்கு அவருக்கு? ஆக்சுவலி தாத்தா இதுல ஒரு விஷயம் இருக்கு. அதை இப்ப சொன்னா உங்களுக்கு புரியாது. விடுங்க பாத்துக்கலாம். என்னடா சொல்ற? விடுங்க தாத்தா பாத்துக்கலாம், ஃப்ரீயா விடுங்க. சரி நான் வேலைக்கு கிளம்பட்டுமா? ஏற்கனவே லேட் ஆச்சு இந்த பொண்ணு பார்க்க வந்ததுனால. வேலைக்கு கிளம்புறியா? ஆமா பின்ன இதுக்காக லீவ் போட்டு வீட்ல உட்காந்துட்டு இருக்க முடியுமா? எனக்கு ஹாஸ்பிட்டல்ல எக்கச்சக்கமா வேலை இருக்கு. இந்த ஒரு நாள் ஃபுல்லா வேஸ்ட் பண்ண என்னையால முடியாது. நான் கிளம்புறேன் தாத்தா. இந்த காலத்து பிள்ளைங்கள புரிஞ்சுக்கிடவே முடியல. என் பொண்டாட்டியெல்லாம் நான் பொண்ணு பார்க்க போகும்போது குனிஞ்சத்தல நிமிராம இருந்தா. அவளை ஒரு பார்வை கூட நல்லா பார்க்க விடல என்னைய. இப்ப நான் இவங்க தனியா போய் பேசிட்டு வந்துட்டு பிடிக்கலன்னு இப்படி சொல்லிட்டு போறாங்க. நாங்கெல்லாம் பொண்ணு மூஞ்சிய சரியா பார்க்காமத்தையும் கல்யாணமே பண்ணோம், குடும்பமே நடத்தி 4 பிள்ளைகளையும் பெத்தோம். இதுகளை பாரு இப்ப எல்லாம் கால கொடுமை. அடே அண்ணா குட்டி எதுக்குடா அந்த பொண்ணு பிடிக்கலன்னு சொன்ன? அந்த பொண்ணுக்கு என்னடா குறைச்சல்? பத்திரகாளி, அங்க என்ன நடந்ததுன்னு தெரியாம என்னை திட்டாத. இங்க பாரு தனியா கூட்டிட்டு போய் என்ன பேசுன? நான் எங்க பேசினேன், அவ தான் பேசிக்கிட்டே இருந்தா. அதான் அப்படி என்ன பேசுனாங்க? அவளுக்கு என்ன பிடிக்கலையாம். நான் பொண்ணுங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டேங்கிறானா. என் குடும்பத்தோட பேக்ரவுண்டு சரியில்லையாம், அதனால என்ன பிடிக்கலையாம். கோமு அப்படியா சொன்னாங்க? ஆமா. கரெக்டா தான் சொல்லியிருக்காங்க. ஏய் என்ன? சும்மா மறைக்காத, அவங்க சொன்னது கரெக்ட் தானே? உன் அப்பாவையும் அண்ணனையும் பத்தி தான் ஊருக்கே தெரியுமே. அதெல்லாம் முடிஞ்சு போன கதை, அதை எதுக்கு இப்ப இழுக்கிற? நான் இழுக்கல, பொண்ணு வீட்டுக்காரங்க யாரா இருந்தாலும் இழுக்கத்தானே செய்வாங்க. ஆமா, அவ என்ன குடும்பத்தையே கல்யாணம் பண்ணிக்க போறா? என்னத்தானே கல்யாணம் பண்ணிக்க போறா? என்ன பிடிச்சிருந்தா பத்தாதா? நான் நல்லா இருந்தா, அழகா இருந்தா, நல்லா சம்பாதிச்சா பத்தாதா? அப்படி இல்ல அண்ணா குட்டி. ஒரு கல்யாணம்னா குடும்பத்தோட பேக்ரவுண்ட் எல்லாத்தையும் பார்க்க தான் செய்வாங்க. இப்போ கோமு சொன்னதுல தப்பு இல்ல, நம்ம தான் தப்பு. இவளுக்கு கொஞ்சம் அழகா இருக்கும்னு திமிரு, வேற ஒண்ணும் இல்ல. சேச்சா கோமு அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல. உனக்கு ரொம்ப தெரியும் அவளை. எனக்கு தெரியும்டா அண்ணா குட்டி. எங்க அத்தா கொடைக்கானல்ல இருக்காங்க. என் வீட்டுக்காரரு அவரோட ஆபீஸ் வேலையாதான் எப்ப பார்த்தாலும் அலைஞ்சுக்கிட்டு இருப்பாரு. அப்படி இருக்கும்போது ஒத்தால அந்த ஹாஸ்பிட்டலை கட்டி காப்பாத்தி இருக்காங்கன்னா அவங்க எவ்வளவு புத்திசாலியா இருப்பாங்க. அவங்க பேசுறது சொல்றது செய்யறது எல்லாம் கரெக்டா தான் இருக்கும். இப்ப நீ எதுக்கு அவளுக்கு சப்போர்ட் பண்ற? எனக்கு சப்போர்ட் பண்ணு. ஆமா, எப்ப பார்த்தாலும் உனக்கு தான் சப்போர்ட் பண்ணணும் அப்படி கிடையாது. யார் கரெக்டா பேசுறாங்களோ அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணணும். அதானே, நீ என்னைக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணிருக்க? நீ என்னை தவிர மத்தவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ற. இன்னைக்கு ஒரு நாள் தான் அதிசயமா எனக்கு சப்போர்ட் பண்ண, அந்த விஷயமும் ஊத்திக்கிடுச்சு. அப்படி இல்ல அண்ணா குட்டி. நம்ம மேல தப்பு இருந்தா அதை மனசு விட்டு ஒத்துக்கிடணும். அதை விட்டுட்டு நமக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்களேன்னு நினைக்க கூடாது. அப்படியா? இப்ப என் மேல என்ன தப்பு இருக்கு? எங்க சொல்லு பாப்போம். நம்ம மேல என்ன தப்பு இருக்குன்னு நமக்கே தெரியணும் அண்ணா குட்டி. அதை அடுத்தவங்க சொல்லிதான் தெரியணும்ல இருக்க கூடாது. ஆனா என் வீட்டுக்காரர் என்னை பொண்ணு பார்க்க வரும்போதும் நான் இப்படித்தான் சொன்னேன். அவர் மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோன்னு பாத்தியா? ஆமா, உனக்கு உன் கவலை. இனி அசிங்கப்படுத்திட்டா பாத்தியா இன்னைக்கு இவ இந்த கோமு. அவங்க எங்க உன்னை அசிங்கப்படுத்தினாங்க? நீ தான் அவங்கள பிடிக்கலன்னு சொல்லி அசிங்கப்படுத்திட்டு வந்துட்ட. அவதான் அப்படி சொல்ல சொன்னான்னு சொல்றேன்ல. அவளுக்கு என்ன பிடிக்கலையா? பிடிக்கலன்னு சொல்றவங்கிட்ட போய் தொங்க சொல்றியா இனிய? உனக்கு பிடிச்சிருக்கா என்ன? எனக்கு பிடிச்சிருக்கு. அப்ப போய் தொங்கு. என்னத்துக்கு தொங்கணும்? இல்ல என்னத்துக்கு தொங்கணும்னு கேக்குறேன். அப்படின்னா போ. இந்த எம்கே இன்னைக்கு விடிஞ்சும் விடியாம ஒரு வார்த்தை சொன்னான். எப்படியும் நீ என்கிட்ட தாண்டா வந்தாகணும் கோமோ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்குன்னு. அவன் மனசுல என்னத்தை வச்சுக்கிட்டு சொன்னான்னு தெரியல, ஆனா அது அப்படியே தான் நடக்குது. உன் புருஷன் மட்டும் என்ன லேசப்பட்ட ஆளா? கிளம்பும் போதே ஒரு மார்க்கமா ஆல் தி பெஸ்ட் சொல்லி அனுப்பணும். அப்பவே எனக்கு டவுட் வந்திருக்கணும். இதுல பத்தா குறைக்கு உன் மைனி வேற கடைசி நேரத்துல வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க பத்தியா? எல்லாருமா கூட்டு சேர்ந்துதான் எனக்கு சதி பண்ணி இருக்காங்க. ஏய் இப்ப எதுக்குடா என் குழந்தை நிறைய மைனி என் வீட்டுக்காரரை எல்லாம் இழுக்கிற? கத்தாத பத்திரகாளி, கத்தாத. இப்படித்தான் நடக்கும்னு அவங்களுக்கு முதல்ல தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் நைஸா கலந்துக்கிட்டாங்க. மூஞ்சி, நீ முட்டாள்தனமாவே யோசி. யாரு நான் முட்டாளா? நீ வீட்டுக்கு வா, இன்னைக்கு உன் புருஷன் வீட்டுக்கு வரட்டும். இருக்கு அவனுக்கு. ஏய் அவரை என்னடா கேட்க போற? என்னமா கேக்குறேன், உனக்கு என்ன? ஆனாலும் இந்த கோமு இருக்காளே சரியான ஆளு. இந்த எம்கே ஃப்ரெண்டுங்கிறத சரியா நிரூபிச்சுட்டா அன்னைக்கு. இப்ப எதுக்கு நீ என் குழந்தை நேரம் பிடிச்சி இழுத்து வந்துகிட்டு இருக்க? வாய மூடி இரு பத்திரகாளி, நான் செம்ம டென்ஷன்ல இருக்கேன். சரி விடு, வேற பொண்ணு பாப்போமா? வேற பொண்ணு பார்க்கவா? அந்த போன் எடுத்து என் காதுல வை. ஏன் பைசன் ரிங்டோனை மாத்திட்ட? உன் வீட்டுக்காரன் யார் பேர ரிங்டோன் வச்சிருக்கான்? ரிங்டோனை மாத்தவே மாட்டேன்னு பொண்ணு பார்க்க போகும்போது தானடா
உப்பாதி வைக்காத, போன் எடுத்து காதுல வை. போ. இனிமே நான் உங்க கூட பேசவே மாட்டேன். கோமள பள்ளி பள்ளி கண்களால் கொல்லும் பிள்ளை. யாராது? ஹலோ. ஹலோ, நான் கோமு பேசுறேன், கோமலவள்ளி. சொல்லு. என் நம்பர் எப்படி உனக்கு கிடைச்சது? ஐ நோ ஆல் டீடைல்ஸ் அபவுட் யூ. ஒரு ஃபோன் நம்பர் கண்டுபிடிக்க முடியாதா என்னால? வெரி பிரில்லியன்ட். சொல்லு, என்ன விஷயம்? கொண்டு வந்த தாம்பாள தட்டை அப்படியே வச்சுட்டு போயிட்டீங்க. இப்ப அதை சொல்றதுக்கு தான் போன் பண்ணியா? ஆமா, நீங்களே வேண்டாம்னதுக்கு அப்புறம் அது எதுக்கு? நீ இன்னைக்கு வேலைக்கு போவியா? ஆமா, இதோ கிளம்பிட்டேன். ஏன்? அதை ஒரு கவர்ல போட்டு எடுத்து கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல எம்கே கிட்ட கொடுத்துரு. எம்கே வீட்டுக்கு வரும்போது எடுத்துட்டு வந்துருவான். ஓகே. பெரிய இத சொல்றதுக்கு ஒருக்க போன் பண்ணியிருக்கான்.